அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இந்த பிரதேசத்திலே ஒரு பொருளாதார மார்க்கமாக பெருமளவு அந்நிய செலாவணியை இந்த பிரதேசத்திற்கு பெற்றுத்தரக்கூடிய கடல் அட்டை உற்பத்திகளை விஸ்தரிப்பது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருந்தது. கடற்தொழில் அமைச்சர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் ஆகியோரின் தலைமையிலே இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலிலே பல்வேறு விடயங்களும் பேசப்பட்டிருப்பதாகவும் இந்த கடல் அட்டை உற்பத்திகளை கடல் அட்டை பண்ணைகளை மேலும் விஸ்தரிப்பது தொடர்பாகவும் அவற்றை விஸ்தரிப்பதிலே அந்த தொழில்துறையை முன்கொண்டு செல்வதிலே காணப்படக்கூடிய சவால்கள் தொடர்பாகவும் குறித்த கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற சூழலின் தன்மைக்கேற்ப கடல் அட்டை உற்பத்திகள் சிறப்பாக முன்னெடுக்க முடியும் என்ற விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த பிரதேசத்திலே கடல் அட்டை பற்றிய விழிப்புணர்வினை ஏற்படுத்தி கடல் அட்டை பண்ணைகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை எமது மக்கள் மத்தியிலே எடுத்து சென்று அவற்றை ஒரு பாரிய திட்டமாக ஒரு குறுகிய காலத்துக்குள் முன்னெடுத்த நடைமுறைப்படுத்திய ஒரு தரப்பு என்ற அடிப்படையிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய தீர்க்க தரிசனமான சிந்தனையின் அடிப்படையில் அவர் கடற்தொழில் அமைச்சராக செயற்பட்ட ஒரு சில வருடங்களுக்குள்ளே சுமார் 4 வருடங்கள் என்று சொல்லலாம், ஒரு குறுகிய காலப்பகுதிக்குள்ளே இந்த பிரதேசத்திலே வடக்கு பிரதேசத்திலே சுமார் 1900 ஏக்கர் வரையில் கடல் அட்டை பண்ணைகள் உருவாக்கப்பட்டன. சுமார் 1800 கடல் அட்டை பண்ணை உரிமையாளர்களாக கடந்த காலங்களிலே சிறு தொழிலாளர்களாக இருந்த எம்மவர்கள் மாற்றம் செய்யப்பட்டார்கள், பொருளாதார நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். 2024ஆம் ஆண்டு மாத்திரம் சுமார் 17.8 மில்லியன் டாலர்கள் இந்த கடல் அட்டை ஏற்றுமதியூடாக இந்த பிரதேசத்திற்கு கிடைத்ததை தகவல்கள் புள்ளி விவரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. இவ்வாறு உருவாக்கப்பட்ட கடல் அட்டை பண்ணைகள் ஊடாக சுமார் 3000 பேர் அல்லது கடற்தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கின்றனர். இவ்வாறான கடல் அட்டை பண்ணைகளை கடல் அட்டை உற்பத்திகளை மேலும் விஸ்தரித்து முன்கொண்டு செல்வதற்கு இந்த அரசாங்கம் முயற்சிப்பது, அது தொடர்பிலே கலந்து ஆலோசிப்பது வரவேற்கத்தக்க விடயம். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்திலே சில விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். இவ்வாறான திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது குறிப்பாக சர்வதேச சந்தைகளை இலக்கு வைத்த இவ்வாறான உற்பத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது பல்வேறு பரிமாணங்களும் கணக்கில் எடுக்கப்பட வேண்டும். அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் ஆராய்ந்து அவற்றை மிகவும் சாமர்த்தியமாக கையாண்டு இந்த திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். தவறுவோமாக இருந்தால் எங்களுடைய மக்களையும் எங்களுடைய எதிர்காலத்தையும் சிக்கல்களுக்குள் தள்ளுகின்ற ஒரு செயற்பாடாக மாறக்கூடிய அபாயமும் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கடல் அட்டை பண்ணைகள் விஸ்தரிக்கப்படுகின்ற போதும் இந்த பிரதேசத்திலே இருக்கின்றவர்களுக்குத்தான் அந்த பண்ணையிலே அந்த உற்பத்தி நடவடிக்கைகளிலே ஈடுபடுவதற்கான முன்னுரிமை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் கடந்த காலங்களில் உறுதியாக இருந்திருக்கின்றோம். தற்பொழுதும் அந்த நிலைப்பாட்டை தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் ஆணித்தரமாக வலியுறுத்த விரும்புகின்றோம். முதலீட்டாளர்கள் என்ற பெயரிலோ ஏற்றுமதியாளர்கள் என்ற போர்வையிலோ வெளித்தரப்புகள் எங்களுடைய வளங்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகுவதை எந்த வகையிலும் அனுமதிக்கக்கூடாது. இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற வளங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொந்தமானவை. எங்களுடைய மக்கள் அவற்றை வைத்து முன்னேறுவதற்கான சூழல் ஏது நிலைகள் உருவாக்கப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியும், கடந்த பல ஆண்டுகளாக இந்த நாட்டிலே இடம்பெற்ற யுத்தம்,
அதனைத் தொடர்ந்த பல்வேறு அசௌகரியங்கள் காரணமாக எங்களுடைய மக்கள், குறிப்பாக கடற்தொழில் சார்ந்த மக்கள் ஏனைய பிரதேசத்தவர்களை விட ஒரு பின்தங்கிய நிலையிலே காணப்படுகிறார்கள். இப்போது கூட பார்ப்போமாக இருந்தால் இலங்கையிலே இருக்கக்கூடிய பாரிய மீன்பிடி துறைமுகங்களிலே மீன்பிடி துறைமுகங்கள் 23 காணப்படுகின்ற சூழலிலே 2 தவிர ஏனைய அனைத்தும் தென்னிலங்கை மாவட்டங்களிலே தான் காணப்படுகின்றன. 6000க்கும் மேற்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் தென்னிலங்கையிலே காணப்படுகின்றன. ஆனால் வடக்கு கிழக்கிலே ஒரு சில ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் மாத்திரம்தான் காணப்படுகின்றன. அதேபோன்று தென்னிலங்கையிலே டின் உற்பத்தி தொழிற்சாலைகள் பல காணப்படுகின்றன. ஆனால் வடக்கு கிழக்கிலே அவை தொடர்பிலே இன்னும் போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாத சூழலே காணப்படுகின்றது. இவ்வாறு கடந்த கால யுத்தம் காரணமாகவும் பல்வேறு அசௌகரியங்கள் காரணமாகவும் எமது மக்கள், எமது கடற்தொழிலாளர்கள் பின்தங்கி இருக்கின்ற சூழலிலே இந்த கடல் அட்டை பண்ணை என்பது எங்களுடைய மக்களுக்கு அல்லது கடல் அட்டை உற்பத்திக்கு ஏதான காலநிலை ஏது நிலை இந்த பிரதேசத்திலே காண்பது என்பது எமது மக்களுக்கு, குறிப்பாக கடற்தொழில் சார்ந்த மக்களுக்கு, கடற்தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே அமைந்துள்ளது. ஆகவே கிடைத்திருக்கின்ற இந்த வரப்பிரசாதத்தை எங்களுடைய மக்கள் உச்சபட்சமாக பயன்படுத்தப்படும் வகையில் செயற்பாடுகள், திட்டமிடல்கள் அமைய வேண்டும். அதைவிட இந்த கடல் அட்டைகள் என்பது சீன சந்தைகளை இலக்குவாக கொண்ட ஒரு உற்பத்தி பொருளாகவும், சீன மக்கள் வாழுகின்ற நாடுகளை இலக்காக அல்லது சந்தையாக கொண்ட ஒரு உற்பத்தி பொருளாகவும் இருக்கின்ற சூழலிலே இவ்வாறான உற்பத்தி நடவடிக்கைகளிலும் ஏற்றுமதி நடவடிக்கைகளிலும் வழித்தரப்புகள் உள்வாங்கப்படுகின்ற பொழுது அது பூகோள பிராந்திய அரசியல் நலன்களில் அக்கறை உள்ளவர்களுடைய அவதானத்தையும் கவனத்தையும் ஈர்க்கின்ற ஒரு விடயமாகவும் இருக்கும். இந்த பிரதேசத்திலே, இந்த பிராந்தியத்திலே ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும், இந்த பிரதேசத்திலே ஆதிக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உள்நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த கடல் அட்டை உற்பத்தி என்ற அல்லது கடல் அட்டை உற்பத்தியிலே பங்களிப்பு, முதலீடு என்ற போர்வையிலே சில சக்திகள் உள்நுழைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்று சந்தேகங்களும் அளவுக்கு, குறிப்பாக வெளிப்படையாக பேசுவோமாக இருந்தால், இங்கே சீன உற்பத்திகளை சீனாவினுடைய சந்தைகளை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படுகின்ற உற்பத்தி என்ற அடிப்படையிலே இவ்வாறான உற்பத்தி நடவடிக்கைகளிலே சீனாவினுடைய தலையீடுகள், முதலீடுகள் உள்வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதோ என்ற சந்தேகம் இந்திய தரப்புகள் மத்தியிலே மிகவும் அவதானமாக, உன்னிப்பாக அவதானிக்கப்படும். கடந்த காலங்களிலே அவதானிக்கப்பட்டிருக்கிறது, எதிர்காலத்திலும் அவதானிக்கப்படும். அதிலே எந்த விதமான தவறும் இல்லை, அதில் நியாயமும் இருக்கின்றது. இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டுதான் கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் இவ்வாறான அசௌகரியங்களை, இவ்வாறான புறச்சக்திகள் உள்நுழைவதை மிகவும் லாபகமாக கையாண்டிருந்தார். ஆட்சி மாற்றம் இடம்பெறுவதற்கு சில காலங்களுக்கு முன்னதாக இந்தியாவோடு கலந்துரையாடி, இந்திய மத்திய அரசோடு கலந்துரையாடி, இந்த பிரதேசத்திலே எவ்வாறு கடல் அட்டை உற்பத்திகளை விஸ்தரிக்க முடியும் என்பது தொடர்பிலே ஆராய்வதற்காக இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் மற்றும் புதுடில்லியிலிருந்து சில நிபுணர்கள் இந்த பிரதேசத்திற்கு வருகை தந்து, இந்த பிரதேசத்தில் எவ்வாறு கடல் அட்டை உற்பத்திகளை விஸ்தரிக்க முடியும் என்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கைகளையும் சமர்ப்பித்திருந்தனர். இருந்தாலும் அந்த காலப்பகுதியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் தொடர்பாக அதனை முன்கொண்டு செல்ல முடியாமல் இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் பிராந்திய அரசியல் என்று வருகின்ற பொழுது இந்தியாவிற்கே முன்னுரிமை என்று அவர் அடிக்கடி சொல்வது போன்று, இந்த கடல் அட்டை பண்ணை விவகாரம் ஒரு பூகோள அரசியலுக்கு எந்த வகையிலும் பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதிலும் அவதானமாக இருந்தார். அதேபோன்று இந்த பிரதேச மக்களுடைய வளங்கள், உற்பத்திகள் அனைத்தும் வெளி முதலீட்டாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் உள்வாங்கப்படுகின்ற போது அதிலே கிடைக்கக்கூடிய வருமானங்கள், லாபங்கள் அனைத்தும் வெளி மாவட்டங்களுக்கு கணிசமான அளவு எடுத்துச் செல்லப்பட்டுவிடும். அதனால் இந்த பிரதேச மக்கள் கடந்த காலங்களிலே யுத்தத்தாலும் பல்வேறு காரணங்களாலும்
பின்தள்ளப்பட்டிருக்கின்ற மக்கள் இந்த கடல் அட்டை பண்ணைகளால் பூரணமான நன்மைகளை அதிகுச்சமாக பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலைப்பாட்டிலே, ஒரு தெளிவான நிலைப்பாட்டிலே கடந்த காலங்களிலே எமது செயலாளர் நாயகம் செயல்பட்டிருந்தார். அதாவது சீனாவின் மக்கள், சீனா போன்ற நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இந்த கடல் அட்டை உற்பத்திகளை விரும்பி உண்ணுகின்ற போதிலும், அவர்கள்தான் எங்களுடைய சந்தைகளாக இருக்கின்ற பொழுதிலும் அவற்றை நாங்கள் உங்களுடைய இடங்களுக்கே கொண்டு வந்து தருகின்றோம். இந்த கடல் அட்டை உற்பத்தியாளர்களாகவும் ஏற்றுமதியாளர்களாகவும் எம்மவர்களே பயன்படுத்தப்பட வேண்டும். அதனூடாக முழு வருமானமும் எமது பிரதேசங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியது மட்டுமல்ல, அது செயற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தார். எனவே இந்த அரசாங்கம் அல்லது தற்போதைய முயற்சிகள் பாராட்டப்பட வேண்டியவை. அதேவேளை இந்த முயற்சிகள் முன்கொண்டு செல்லப்படுகின்ற போது, அவை விஸ்தரிக்கப்படுகின்ற பொழுது வெளி முதலீட்டாளர்கள் என்ற பெயரிலோ அல்லது ஏற்றுமதியாளர்கள் என்ற போர்வையிலோ வருவதை நாங்கள் அனுமதிப்பதென்பதை விட வரவேற்கக்கூடாது. அவற்றுக்கான வாய்ப்புகளை முழுமையாக எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கே வழங்க வேண்டும். இதில் இந்த அரசாங்கமும் ஒரு தெளிவான தீர்மானத்தோடு செயற்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். கடந்த காலங்களிலே இவ்வாறான பிரச்சனைகள் நடைமுறை ரீதியான பிரச்சனைகளாக ஆங்காங்கே ஏற்பட்டிருந்தன. அவை தொடர்பான முறைப்பாடுகள் கடற்தொழில் அமைச்சராக இருந்த சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது. அவை தொடர்பிலே நாங்கள் உரிய தரப்புகளை அணுகி அவற்றுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை, குறிப்பாக அதிகாரிகளுக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட கடற்தொழில் சங்கங்களோடு கலந்துரையாடி ஆலோசனைகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கி தீர்வுகளை பெற்றுக் கொடுத்திருந்தோம். இந்த முயற்சி என்பது கடல் அட்டை உற்பத்தி என்பது உண்மையிலேயே லாபகரமான முயற்சி. இதில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்குமாக இருந்தால் அது தனிநபர் தவறுகளாகவும் அல்லது கவலையினங்களால் ஏற்பட்ட தவறுகளாக இருக்குமே தவிர இந்த உற்பத்தி முயற்சியிலோ அல்லது இந்த வேலை திட்டத்திலோ இந்த தவறுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். கடந்த காலங்களில் கடல் அட்டை பண்ணை வழங்கப்பட்ட போது அனுமதியின்றி கடல் அட்டை பண்ணைகளும் காணப்பட்டதாகவும் அந்த கடல் அட்டை பண்ணைகளை ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருப்பதாக தற்போதைய கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். இந்த ஒழுங்குபடுத்தல் என்ற விடயத்துக்குள்ள வெறுமனை உள்ளூர் கடற்தொழிலாளர்கள் அல்லது உள்ளூர் முதலீட்டாளர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுமா, அல்லது வெளி மாவட்டங்களிலிருந்தும் அல்லது வெளி பிரதேசங்களிலிருந்தும் புதிய முதலீட்டாளர்கள் உள்ளூர் கொள்வதற்கான முயற்சிகள் இருக்கின்றன? இங்கே 3 விதமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது, இந்த கடல் அட்டை உற்பத்திகளிலே வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் உள்வாங்கப்படுவார்களா என்பது தொடர்பிலே நாங்கள் கடந்த காலங்களிலே அரசாங்கத்திலே இருந்த காலத்திலே ஒரு விடயத்திலே மிகவும் தெளிவாக இருந்தோம். வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் அல்லது வெளிநாடுகளைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் இங்கே வருகின்ற பொழுது இந்த உற்பத்திகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் வெளி மாவட்டங்களுக்கே அல்லது அவர்களுடைய இடங்களுக்கே எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கும். இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு சொற்ப லாபமே கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆகவே தான் எங்களுடைய செயலாளர் நாயகம் கடல் அட்டை பண்ணைகள் வழங்குகின்ற பொழுது இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கே முழு வருமானமும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள்தான் முதலீட்டாளர்களாகவும் உற்பத்தியாளர்களாகவும் ஏற்றுமதியாளர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதிலே தெளிவாக இருந்தார். அந்த நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் இப்பொழுதும் இருக்கின்றோம். தற்போதைய அரசாங்கம் முன்னெடுக்கின்ற இந்த முயற்சிகளும் ஆரோக்கியமானவையாக இந்த பிரதேச மக்களுக்கு நன்மை அளிக்கும் வகையிலே இருக்க வேண்டும். வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கே முதலீட்டாளர்களாக உள்வாங்கப்பட்டு இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த மக்களுடைய வளங்களும் வருமானங்களும் வெளி மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்வது தவிர்க்கப்பட வேண்டும். கடந்த 30 ஆண்டு கால யுத்தத்திலே பின்தங்கி இருக்கின்ற மக்கள் தொடர்ந்தும் பின்தங்கி இருப்பதற்கான சூழல் அனுமதிக்கப்படக்கூடாது. கடந்த காலங்களிலே அவர்கள் இழந்தவற்றையெல்லாம் இந்த வளங்களின் ஊடாக, இந்த கடல் அட்டை உற்பத்திகள் ஊடாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாக வேண்டுமாக இருந்தால் இந்த கடல் அட்டை பண்ணை செயற்பாடுகள் முற்றுமுழுதாக 100% இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுக்கே வழங்கப்பட வேண்டும்.
இந்த பிரதேசத்தில் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு மேலதிகமாக இருக்குமாக இருந்தால் தற்போதைய விஞ்ஞான ஆய்வுகளின்படி இந்த பிரதேசத்திலே சுமார் 5000 ஏக்கரிலே கடல் அட்டை பண்ணைகள் உருவாக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. தற்போது 1900 ஏக்கரிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் 3100 ஏக்கர் அளவிலே இருக்கின்ற சூழலில் இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் கடல் அட்டை பண்ணை தொழிலிலே ஈடுபட விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டு அதன் பின்னர் தான் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த முதலீட்டாளர்களாக இருந்தால் என்ன, உற்பத்தியாளர்களாக இருந்தால் என்ன, ஏற்றுமதியாளர்களாக இருந்தால் என்ன உள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான தெளிவான நிலைப்பாடாக இருக்கின்றது. இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், ஒரு விமர்சனம் இருக்கின்றது, சட்ட ரீதியற்ற முறையிலே கடல் அட்டை பண்ணைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனை 2 விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கடல் அட்டை பண்ணை விடயங்களை, கடல் அட்டை அமைக்கின்ற செயற்பாடுகளை உரிய முறையிலே முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அது நீண்டகால செயற்பாடாக அமைந்துவிடும் என்ற அடிப்படையிலே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த திணைக்களங்களுடைய அதிகாரிகளை அழைத்து எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் ஒரு ஆலோசனை வழங்கியிருந்தார். அதாவது கடல் அட்டை பண்ணைகளை அமைப்பதற்கு ஏதுவான ஒரு இடம் அடையாளப்படுத்தப்படுமாக இருந்தால் அதிலே கடல் அட்டை பண்ணை அமைப்பதற்கான அனுமதிகளை தழுவல் அடிப்படையிலே தான் வழங்குவதாகவும் அவர்கள் அந்த கடல் அட்டை உற்பத்தியாளர்கள் அந்த பண்ணைகளை அமைத்து தொழில் நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற சமகாலத்திலே அதற்கான அனுமதிகளை உரிய திணைக்களங்கள் ஒழுங்குமுறைப்படி செய்து வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் ஏராளமான கடல் அட்டை பண்ணைகள் உருவாக்கப்பட்டு அவற்றிற்கு கணிசமானவற்றிற்கு அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆட்சி மாற்றத்தின் பின்னர், ஆட்சி மாற்றத்தின் போது அவற்றில் சிலவற்றிற்கு அனுமதி பத்திரங்கள் உரிய முறையில் வழங்கப்படாமல் இருந்தால் அவையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வழங்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அதைவிட எங்களுடைய அல்லது சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடைய அனுமதியின்றி சுயாதீனமாக யாராவது கடல் அட்டை பண்ணைகளை தங்களுடைய இஷ்டத்திற்கு அமைத்திருப்பார்களாக இருந்தால் அவை அகற்றப்பட வேண்டும். அவை அகற்றப்பட்டு உரிய பொறிமுறையின் அடிப்படையிலே உரிய திணைக்களங்களுடைய ஆய்வு ரீதியான தீர்மானங்கள், அறிவுறுத்தல்களின் அடிப்படையிலே அவை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் அதிகாரத்தில் இருந்த காலத்திலும் தெளிவாக இருந்திருக்கின்றோம். எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் கடற்தொழில் அமைச்சராக இருந்த காலத்திலும் இவ்வாறு எதேச்சாதிகாரமாக அல்லது தம் இஷ்டத்திற்கு அமைக்கப்பட்ட கடல் அட்டை பண்ணைகள் அவை உருவாக்க கூடிய அல்லது அவை அமைப்பதற்கான பொருத்தமான இடத்தில் அமைக்கப்படவில்லை என்றால் அகற்றப்பட்ட வரலாறுகளும் இருக்கின்றன. செய்தியாளர்களுக்கு வந்து கடல் அட்டை குஞ்சுகள் வழங்குவதும் பதப்படுத்துவதற்கான நிலையங்களை வந்து வடக்கிலே உருவாக்குவது என்பதும் ஏற்றுமதி வந்து நேரடியாக வடக்கிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தருவதாகவும் வந்து உறுதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில வந்து அவை அனைத்துமே வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்கிறதா இல்லை அது தொடர்பான முயற்சிகள் முன்னெடுக்கப்படாத நிலையில தற்பொழுது வந்து பெரும்பாலான கடல் அட்டை பண்ணையாளர்கள் நஷ்டங்களை எதிர்கொள்வதாக வந்து குற்றச்சாட்டு முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பில் இல்லை, எங்களுடைய காலப்பகுதியிலே எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் கடற்தொழில் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே ஓலைத்தொடுவாய் என்ற இடத்திலே நெக்டார் நிறுவனத்தினுடைய குஞ்சு பொறிக்கும் உற்பத்தி தொழிற்சாலை உருவாக்கப்பட்டு அதனுடைய செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. அதேபோன்று யாழ்ப்பாணத்திலும் தனியார் முதலீட்டாளர்களூடாக இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் முதலீட்டாளர்களூடாக குஞ்சு கருத்தரிக்கும் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு அவை தற்போதும் செயற்பட்டு வருகின்றன. ஆனால் கடல் அட்டை பண்ணைகள் உருவாகிய வேகத்திற்கு அவற்றுக்கு தேவையான கடல் அட்டை குஞ்சுகளை பெற்றுக்கொள்வதிலே, அதாவது இந்த கடல் அட்டை குஞ்சு கருத்தரிப்பு நிலையங்கள் ஊடாக கடல் அட்டை பண்ணைகளுக்கு தேவையான குஞ்சுகளை பெற்றுக்கொள்வதிலே ஒரு நடைமுறை சிக்கல்கள் அல்லது அவை போதுமானது இல்லை என்ற ஒரு கருத்து அல்லது குறைபாடு எங்களுடைய செயலாளர் நாயகத்திடமும் அப்போது முன்வைக்கப்பட்டிருந்தது. இதன் நிலையிலே அவர் கடற்தொழில் திணைக்களத்தினோடு கலந்துரையாடி அவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு கடலிலிருந்து கடல் அட்டை குஞ்சுகளை பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் அந்த இடைப்பட்ட காலத்தில் கடல் அட்டை குஞ்சு பொறிக்கும் உற்பத்தி நிலையங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். துரதிருஷ்டவசமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதனால் அவற்றிலே சில தடங்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் அறிந்திருந்தோம். பாதிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்களும் இந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் எங்களுடைய செயலாளர் நாயகத்தோடு தொடர்பு கொண்டிருந்து தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள்.
இந்த நிலையிலே தான் தற்போது இந்த அரசாங்கம் அது தொடர்பிலே கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் ஒரு கலந்துரையாடலை முன்னெடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. அது தொடர்பில் அவர்கள் ஆரோக்கியமான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறான நடவடிக்கைகளின் போது வெளியார் முதலீடுகள் கொண்டு வரப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். முடிந்தளவிற்கு எங்களுடைய முதலீட்டாளர்களை பயன்படுத்தி அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த பிரதேசத்தை வலுப்படுத்தும், இந்திய பிரதேசத்திற்கான அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்தின் ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்றது.